எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வில்லியம் பிளேக் எழுதின த டைகர் அப்படிங்கிற போம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டைகர் அப்படிங்கிற போம் வந்து ஒரு ஃபேமஸான போம், வில்லியம் பிளேக்கோட ஃபேமஸான போம்னு சொல்லலாம். இது வந்து 1794 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷனில் தான் வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த போம் வந்து போயட்டோட வண்டர் அண்ட் எப்படி ஒரு டைகரை பார்க்குறாரு, அதை பார்த்து எந்தளவுக்கு வண்டர் ஆகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த போம். ஸோ இதில் பார்த்துட்டோம்னா த்ரூ அவுட் த போம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். இந்த பிளாக் வந்து இந்த க்ரியேஷனான டைகரை பார்த்து எந்தளவுக்கு வண்டர் ஆகிறாரு, எப்படி இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரியேச்சர் அண்ட் டெரிஃபைடான ஒரு க்ரியேச்சரை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஃபுல் போமும் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டான்ஸா வைஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டான்ஸா ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, டைகர் டைகர் பர்னிங் பிரைட் இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் த நைட். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே டைகர் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். டைகரை வந்து டைரெக்டாக அட்ரெஸ் பண்ணிடுறாரு. இந்த டைகர் என்னென்ன அட்ரெஸ் பண்ணுறாரு, டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா, பர்னிங் பிரைட், அதாவது அதோட ஷைனிங் ஐஸும் அதோட மேக்னிஃபிஷியன்ட் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைகர் அஃப்கோர்ஸ் எதில் இருக்குன்னா ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும். அந்த டார்க்னஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட்டில் அந்த டைகர் எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ளேம் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி போயிட்டு அதோட பியூட்டியை பார்த்து எப்படி அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே வியப்பாகிறார். அதே மாதிரி இப்படி ஒரு இம்மார்ட்டலான ஒரு பீயிங்கை யார் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், எவ்வளோ பயம், அதையும் தாண்டி எப்படி ஒரு தைரியமாக பயம் இல்லாமல் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இப்படி ஒரு க்ரியேச்சரை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இப்படி ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு மிஸ்ட்ரி ஆஃப் க்ரியேஷன், இப்படி ஒரு க்ரியேஷனை யார் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. அண்ட் செகண்ட் ஸ்டான்ஸாவில் பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த டைகரோட கண்ணை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு ஃபயரி ஐஸையாக இருக்கே, அதோட கண் வந்து பயங்கர ஃபயரியாக இருக்குது, ஃபயரிங்காக இருக்குது. இது எங்கேருந்து வந்திருக்கும், இந்த ஃபயரிங் வந்து அப்படியே டெப்த்ஸ் ஆஃப் ஹெல்லோட டெப்த்துலேருந்து வந்திருக்குமா, இல்லை ஹெவனோட ஹைட்லேருந்து வந்திருக்குமா, எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இமேஜின் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பார். அந்த டைகரோட ஐஸ் வந்து என்ன சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா, அதோட பவர், எனர்ஜி அண்ட் அதோட வைட்டாலிட்டியை வந்து சிம்பலைஸ் பண்ணுது. அதே மாதிரி பிளாக் வந்து வண்டராகிறாரு, என்ன யார் வந்து யாருக்கு இவ்வளோ தைரியம் அண்ட் ஸ்கில் இருந்திருக்கும் இதை வந்து இந்த டைகர் இப்படி ஒரு ஃபயரிங் டைகரை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரி க்ரியேச்சரை யார் க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு செகண்ட் ஸ்டான்ஸில் சொல்லியிருப்பார். அண்ட் தேர்ட் ஸ்டான்ஸில் டைகரோட ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசியிருப்பாங்க. என்ன ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஷோல்டர்ஸ் இருக்கும் இந்த டைகருக்கு, அண்ட் டைகரோட ஹார்ட் அண்ட் மசில்ஸ்லாம் எப்படி தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஸோ யார் இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டைகரே பார்க்கறதுக்கு ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி இருக்குது. அந்த மாஸ்டர் பீஸை க்ரியேட் பண்ண கிராஃப்ட்மேன்ஷிப் யார், ஸோ அப்படின்னு சொல்லி தேர்ட் ஸ்டான்ஸால் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபோர்த் ஸ்டான்ஸில் வாட் த ஹேமர், வாட் த செயின், இன் வாட் ஃபர்னஸ் வாஸ் தை பிரெயின். இந்த ஒரு ஒரு பொருளை செய்யணுன்னா அதுக்கு பிளாக் ஸ்மித் தேவை இல்லையா, ஒரு மெட்டல் மாதிரி ஒன்று செய்யணுன்னா பிளாக் ஸ்மித் தேவை. ஸோ இந்த க்ரியேச்சரும் அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இதை வந்து க்ரியேட் பண்ணது யார், இதை ஹேமரை யூஸ் பண்ணியிருப்பாங்களா, செயினை யூஸ் பண்ணியிருப்பாங்களே, எதை வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பயங்கர ஹீட்டை வச்சா, இல்லை வந்து ஃபோர்ஸ் போட்டால் எஃபோர்ட் போட்டு எப்படி இது வந்து பண்ணியிருப்பாங்க, இந்த க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, பவர்ஃபுல்லான வெப்பனை வச்சு தானே இந்த க்ரியேச்சரை உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். இது ஃபோர்த்து ஸ்டான்ஸால். அண்ட் ஃபிஃப்த்து ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருப்பார்னா, எப்படி இந்த க்ரியேச்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கு இதோட பவர்ஃபுல், இது இவ்வளோ பவர் கொடுக்கறதுக்கு ஸ்கைலேருந்தே வந்து நிறைய அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் என்னென்னா அதோட வெப்பன்ஸை கொடுத்துருக்குமா. இது என்ன சிம்பலைஸ் பண்ணுதுன்னா, இந்த உலகமே யூனிவர்ஸே வந்து இந்த டைகர் க்ரியேஷனை பார்த்து ஒரு பயப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு கொஷின் கேட்டிருப்பாரு, என்ன அப்படின்னா, இப்படி ஒரு ஃபெரோஷியஸ் டைகரை க்ரியேட் பண்ண அந்த ஒரு பர்சன் தான் இந்த லேம்பையும் க்ரியேட் பண்ணியிருப்பாங்களா. ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இந்த லேம்ப் எப்படி இருக்குன்னா இன்னசென்ட்டாக, பியூராக, ஒரு நல்ல குட்னஸோடு இருக்குது. ஆனால் டைகர் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக, டேஞ்சர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒன்றா இருக்குது இல்லையா. எப்படி வந்து இதை க்ரியேட் பண்ணவங்க தானே அதுவும் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, எப்படி போத் க்ரியேச்சரை வந்து இந்த டிவைன் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்த்து ஸ்டான்ஸால் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபைனல் ஸ்டான்ஸால் அகைன் டைகர் பர்னிங் பிரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்லைட் சேஞ்ச் இருக்குது.
ஃபஸ்ட்டு வந்து யார் இதை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, யார் இதை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக முடிக்கும்போது இப்படி ஒரு இம்மார்ட்டல் ஹேண்ட் அண்ட் டேரிங் ஐ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைகரை வந்து ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி ஒரு டேரிங்காக இருக்குது, ஒரு அட்மிரேஷனலாக இருக்குது இந்த க்ரியேட்டர் இது பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட கரேஜ் அண்ட் பவர் பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஸோ இந்த டைகர் பர்னிங் பிரைட்டில் வந்து ஒன்று டைகரை பற்றியும் சொல்லியிருப்பாங்க அண்ட் இன்னொன்று வந்து அதை க்ரியேட் பண்ணவங்களை பற்றியும் அந்த க்ரியேச்சர் பற்றியும் க்ரியேட்டர் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. க்ரியேட்டர் அண்ட் க்ரியேச்சர் ரெண்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக அவர் கொஷின் கேட்டே இருந்தார் இல்லையா, யார் க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ எப்படி தான் இதை க்ரியேட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த போம் வந்து நொடியுது. ஸோ இதுக்கான ஒரு மிஸ்ட்ரி மாதிரி தான், இதுக்கான ஆன்சரை அவங்க கண்டுபிடிக்காத மாதிரி கேட்டுகிட்டே இருக்க மாதிரி முடியுது. ஸோ இதுதான் இந்த போம். ஸோ இதோட தீம்ஸ் பார்த்தோம்னா மிஸ்ட்ரி ஆஃப் க்ரியேஷன், அதாவது எப்படி இப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெரிஃபைங் க்ரியேச்சர் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் குட் அண்ட் ஈவில், டைகர் பார்த்தோம்னா ஒரு குடான டிஸ்ட்ரக்டிவ் குட்னு சொல்ல முடியாது, ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பவர். லேம் வந்து இன்னசென்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ எப்படி வந்து ரெண்டையும் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது இன்னொரு தீம். அண்ட் டிவைன் பவர், எப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு க்ரியேச்சரை பியூட்டி அண்ட் டெரர் ரெண்டையும் வந்து க்ரியேட் பண்ண ஒரு டிவைன் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே வந்து இதோட தீம்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நிறைய சிம்பாலிசம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து இதில் மெயினாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றியான எஸ்ஸே நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.